இன்று நாம் என்ன பார்க்க போறோம்னா உள்ளூர் அதிகாரிகளும் முகவர்களும் பேரிடர் மேலாண்மை ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற தலைப்பு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். உள்ளூர் அதிகாரிகளும் முகவர்களும் அப்படின்னா என்னன்னா, ஒரு பேரிடர் ஏற்படும் போது அந்த பேரிடர் காலத்துல உள்ளூர் அதிகாரிகளும் சரி முகவர்களும் சரி முக்கியமா பங்கு வைக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒருங்கிணைத்து செயல்படுவதன் மூலமா தான் நம்மளுக்கு பேரிடர் காலங்களில் நம்மளுக்கு விரைவா ஒரு முடிவு எடுக்கவோ இல்லை பேரிடர் மக்களை பாதுகாக்கவோ முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா உள்ளூர் அதிகாரிகள்னு சொல்லும்போது யாரெல்லாம் சொல்லுவோம்னா, மாவட்ட ஆட்சியர் சொல்லுவோம், காவல்துறை சொல்லுவோம், தீயணைப்புத்துறை சொல்லுவோம், மருத்துவத்துறை, உணவு விநியோகத்துறை, அதுக்கப்புறம் அரசு ஊடகங்கள் சொல்லுவோம். மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவாங்க, மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பு நடத்துவாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவல்துறை பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்குமுறைகளை பராமரிப்பாங்க, பாதுகாப்பாங்க சொல்லியிருக்காங்க. தீயணைப்புத்துறைனா இப்போ ஒரு காட்டுலேயோ இல்லை ஒரு வீட்டில் எங்கேயாச்சும் இடத்துல ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா விபத்துக்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. மருத்துவத்துறையும் போது ஒரு அவசர காலத்துல மருத்துவ உதவிகள் கட்டாயம் வேணும்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் உணவு விநியோக முறையும் போது ஒரு பேரிடர் ஏற்படும் போது நம்மளுக்கு எப்படியுமே உணவு, உறைவிடம், குடிநீர், அத்தியாவசிய பொருளுக்கு நமக்கு தேவையா இருக்கும். அதை இந்த துறையெல்லாம் பாதுகாத்துக் கொள்ளும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் அரசு ஊடகங்கள் தகவல் தொடர்பு துறை இது எல்லாமேனா மக்கள் தப்பிக்கிறதுக்காக முன்கூட்டியே என்ன பண்ணுவாங்கன்னா அறிவிப்புகளை வெளியிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. நம்ம மக்கள் இவ்வளவுக்குள்ள தப்பிக்கணும், மக்கள் பாதுகாக்கணும் அப்படிங்கும்போது உள்ளூர் அதிகாரிகள் செய்ய வேண்டிய வேணா பேரிடர் பற்றிய முன்னெச்சரிக்கை அறிவிக்கணும். அதாவது இப்போ ஒரு இடத்துல நிலநடுக்கமோ இல்லை சுனாமியோ வருதுன்னா அது முன்னுக்கூட்டியே மக்களுக்கு அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மக்களை பாதுகாப்பான இடத்துல கொண்டு செல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அவசர சேவைகள் ஏற்பாடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் தொழில்நுட்ப உதவியுடன் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்ப நம்ம யாரை பார்க்க போறோம்னா தேசிய மற்றும் மாநில முகவைகளின் பங்கு. முகவையும் போது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வரும், அப்புறம் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் வரும், அப்புறம் இந்திய ராணுவம் வரும், தேசிய மீட்பு படை வரும், அப்புறம் தனியார் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் வரும். தேசிய பேரிடர் மேலாண்மையும் போது நம்ம நாடு முழுவதும் ஒரு பேரிடர் திட்டத்தை ஏற்படுத்துறதுதான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம். மாநிலம் போது மாநில அளவிலான மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து செய்யறதுதான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் தேசிய மீட்பு படையும் போது பயிற்சி பெற்று மீட்பு குழுக்கள் அமைத்தல்னு சொல்லியிருக்காங்க. இந்திய ராணுவம் சொல்லும்போது ஒரு பெரிய அளவிலான மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வது இந்திய ராணுவம் பங்கு பெற்றுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தனியார் மற்றும் தொண்டு நிறுவனம் போது இந்த NGO அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் ரெட் கிராஸ் அதெல்லாம் சொல்றதுன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் நிவாரண உதவிகளை வழங்குது, மக்களுக்கு ஒரு அத்தியாவசிய தேவைகளை வழங்குறது தான் இவங்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த முகவர்களோட பங்குகளுங்கும் போது இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை எவ்வளவுக்குள்ள பாதுகாக்கணும், மக்களை எவ்வளவுக்குள்ள வழி நடத்தணும், முன்கூட்டியே மக்களுக்கு எச்சரிக்கை அறிவிக்கிறது தான் இவங்களோட முக்கிய பங்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒருங்கிணைப்பு முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒருங்கிணைப்பு சரியான ஒரு பரிமாற்ற குறைவு இருந்துச்சுன்னா நம்ம மீட்பு நடவடிக்கை தாமதமாக சொல்லியிருக்காங்க. மக்களுக்கு குழப்பம் ஏற்படும், பாதுகாப்பு எதுவுமே சரியா இல்லைன்னா மக்களுக்கு இடையே குழப்பங்கள் ஏற்படும். அப்புறம் வளங்கள் சரியாக பயன்படுத்த முடியாதுன்னா வளங்கள் சொல்லி எதாவது சொல்லுவாங்கன்னா உணவு, குடிநீர், மருத்துவம் கொஞ்சம் எல்லாம் பாதிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. சரியா, அப்புறம் சரியான ஒருங்கிணைப்பு இருந்தால் ஒரு மீட்பு விரைவாக நடைபெறும் சொல்லியிருக்காங்க. மக்கள் உயிரை பாதுகாப்பா பிள்ளைக்கு உதவலாம் சொல்லியிருக்காங்க. நிவாரண உதவிகளை சமமா பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நவீன தொழில்நுட்பத்தின் பங்குங்கும் போது AI பயன்பாடு மூலமா இப்ப பேரிடர் எங்க நடக்குது அப்படிங்கறது கண்டறியலாம். டிஜிட்டல் தகவல் மூலமா ஒரு சமூக ஊடகங்கள் மூலம் அறிவிப்பு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ட்ரோன் மூலமா பாதிக்கப்பட்ட நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இப்ப நம்ம என்ன பார்த்தோம்னா ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடு இல்லைன்னா பேரிடர் மேலாண்மை சிக்கல் ஏற்படும். இந்த சிக்கல் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் உள்ளூர் நிர்வாகம், மாநில தேசிய முகவர்கள், பொதுமக்கள் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒருங்கிணைத்து செயல்படுவது மூலமா தான் ஒரு பேரிடர் மக்கள் மீட்டு பாதுகாத்து வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.